ஹலோ எவ்ரிவான். இது என்ன vlog பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் எல்லாருமே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஜலக்கம்பறைக்கு போக போகிறோம். ஸோ அந்த vlog தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 போயிட்டோம். ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்க்கு ஃப்ரீ பஸ்ஸில் தான் போயிருந்தோம் நாங்கள். ஸோ 1 தான் போயிருந்தோம். ஸோ பஸ் பார்த்திங்கனாக்கா 2:05 தான் வந்தது. அது வரைக்கும் அங்கேயே பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக போச்சு. போகும்போது நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பஸ் எடுக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பஸ்ஸு பிடிச்சிட்டோம். ஃபைனலாக பிடிச்சிட்டு பார்த்திங்கனாக்கா ரொம்ப லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு பஸ்ஸு. ஆக்சுவலாக ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஃபைனலாக பஸ் வந்துட்டு மூவ் ஆச்சு. ஸோ ஃபுல் நேச்சராக இருக்கும் நான் போகிற பிளேஸ் ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு 1 by 1 ஃபுல்லாக காட்ட போகிறேன் இப்போது. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு பிஃபோராக பிளான் பண்ணியிருந்தோம் ஜல்கம்பறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே என்னுடைய நெய்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ஸோ ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபுல் நேச்சர் ப்ளேஸில் தான் நாங்கள் போனோம். ஸோ அட் லாஸ்ட் ஜல்கம்பறை என்ட்ரன்ஸ் இது. ஜல்கம்பறைக்கு என்ட்ரி ஆகிட்ருக்கோம். ஸோ பஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே தான் விட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ உள்ளே விட்டுறாங்க கூட்டிகிட்டு போய். நல்லா ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பார்க்குக்கு தான் போகணும் ஆக்சுவலி. ஸோ பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் பார்க்குள்ளே என்ட்ரி ஆனோம். ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸில் இருக்கிற பார்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ அங்கே தான் செம்ம ஃபன் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊஞ்சல் ஆடிட்டு அதுக்கப்புறமா அந்த சீசா அப்புறமா அங்கே இன்னொரு கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஆடிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக நான் இருக்கிற வெயிட்டுக்கு இதெல்லாம் தாங்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லாவே தாங்குச்சு. நல்லாவே ஃபன்னாகவே இருந்தது. ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் பேக் இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் இந்த வீடியோ. இதில் வந்துட்டு அதான் இதுதான் சீசா. இதெல்லாம் விளையாடிட்டு நல்லா ஃபன்னாக இருந்தது. எனக்கே சிரிப்பே தாங்க முடியல. அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது தான் இவங்க வந்தாங்க. ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு பாப்பாவை கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு கேம்லேயுமே நல்லா ஆக்டிவாக இருந்தா. அதுக்கப்புறமா பார்க்லேருந்து வெளியே வரும்போது நான் இறங்குறேன், நானே நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நடந்துட்டு வந்துட்டு இருந்தா. இந்த கேம் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நல்லா அப்படி ஆட்டி விட்டாக்க நல்லா உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஐ லவ் ஜல்கம்பறைன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளேஸ்க்கு போய் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அப்புறமா பாப்பாவை எங்கெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கலாமோ அங்கங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு வெளியே வந்தோம். பசங்க வந்துட்டு அங்கேருந்து வர்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் மனசே இல்லை. அங்கேயே விளையாடிட்டு இருக்கணும் அப்படின்னுட்டே தோணிட்டு இருந்தது. பட் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது பஸ் வந்துட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறமா ஃபைனலாக 5:15 சம்திங்னா தான் பஸ் வந்தது. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டு. செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பஸ்ஸில் வரும்போது. ஃபுல்லு நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டே இருந்தா அவள். அந்த பஸ்ஸில் அந்த ட்ராவலிங் ஃபுல்லாகவே சிரிச்சிட்டு தான் இருந்தா. போகும்போது கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தா. ஆக்சுவலாக வீட்லேயே வந்துட்டு சாப்பிட்டு அவளை ரெடி பண்ணி கொண்டு வரத்துக்குள்ளே தூங்கிட்டு இருந்தா. பட் நாங்கள் வந்துட்டு ஜலக்கம்பறையிலேருந்து வெளியே வரும்போது நல்லா சிரிச்சிட்டு விளையாடிட்டு நல்லா ஜாலியாக இருந்தா. ஃபைனலாக திருப்பத்தூருக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கனாக்கா செம்ம ரஷ்ஷு பஸ் ஸ்டாப்பில். அதையும் மீறி கீழே இறங்கி சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.